ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். மனைவியின் சுயமரியாதைக்காக போராடியவள் 2 பகுதிகளாக கதையை அப்லோட் செய்ய உள்ளேன். முதல் பகுதி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்கள் கதைக்குள் போகலாம். பெரியார் நகரில் பாவேந்தர் திருமுனைக்கு வந்ததும் எத்தனையாவது வீடு என்ற குழப்பம் சகுந்தலாவுக்கு வந்தது. 5வது வீடு என்ற நினைவு இருந்தது. ஃபோன் போட்டு கேட்கலாமா என யோசித்தாள். ஃபோனை எடுத்து பார்த்தாள். அதற்குள் 5வது வீடுதான் வடக்கு பார்த்த வீடு என நினைவுக்கு வந்த மாதிரி சந்தேகத்துடனே நடக்க ஆரம்பித்தாள். மேற்கிலிருந்து நடந்து வந்து 5வது வீட்டின் முன்பாக இருந்தாள். வீட்டின் தோற்றம் அவள் முன்னர் பார்த்ததற்கும் இப்போதைய நிலைமைக்கும் பெரிய மாற்றத்துடனே இருந்தது. அது மேலும் குழப்பத்தை உண்டாகியது. வீட்டின் எண்ணை பார்த்தால் 80 என இருந்தது. வீட்டில் பெயர் பலகை இருக்கிறதா என பார்த்தால் சபா நடேசன் MA M.Ed ஆசிரியர் என எழுதி தொங்கவிடப்பட்டிருந்ததை பார்த்ததும் கண்டிப்பாக இந்த வீடுதான் என சொல்லிக்கொண்டே அழைப்பு மணி எங்கே இருக்கிறது என தேடி அழுத்தினாள். அப்பொழுது வெளிநாட்டு ரக நாய் ஒன்று அவளை பார்த்து முறைத்தது. நாயை பார்த்ததும் சற்று பயந்தாள். 2வது முறையாக மணியை அழுத்திவிட்டு சிறிது நேரம் கழிந்த பிறகுதான் கதவை திறந்தாள் ரேவதி. சகுந்தலாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு, பிரசிடென்ட் மேடம், என்ன திடீர்னு இங்கே வந்து நிற்கிறீங்க என கேட்டு சிரித்தாள். வீட்டு நம்பர் மறந்து போச்சு, 5வது வீடுங்கிறது மட்டும்தான் ஞாபகம் இருந்தது. ஆமாம், என்ன நாயெல்லாம் புதுசாக இருக்குதே, 4-5 வருஷம் கழித்து வந்தா அப்படித்தான் இருக்கும், உள்ளார வா என சொல்லி சகுந்தலாவின் கையை பிடித்து வீட்டிற்குள் அழைத்து சென்றாள் ரேவதி. சோபாவில் அருகருகே உட்கார்ந்து கொண்டனர். என்ன திடீர்னு வந்து வாசல்ல எல்லாம் நிற்கிற, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்க கூடாதா? நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமாக்கும். கோபம் வந்த மாதிரி சகுந்தலா கேட்டாள். சீ கழுத, நீ எப்போ வேணாலும் வா போ. திடீர்னு பார்த்ததும் எனக்கு ஆச்சரியமாக போயிருச்சு, அதனால தான் கேட்டேன். ஆமாம், என்ன சாப்பிட்றா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி, உன் கூட உட்காந்து 10 நிமிஷம் பேசினாலே போதும், மனசு நிறைஞ்சு போயிடும். காலேஜில் படிக்கும் பொழுது விடிய விடிய பேசினதெல்லாம் மறந்துட்டியாடி கழுதை. ரேவதி உற்சாகமாக சிரித்தாள். நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்ட. ஒரு ஃபோன் போடுறதில்ல, நான் போட்டாலும் நீ எடுத்து பேசுறது இல்லை. போடி, உங்ககிட்ட பேசாமல் நான் எங்கே போகிறேன்? கிளாஸ் ரூமில் இருக்கும் பொழுது ஃபோன் வந்தா நான் பேச மாட்டேன் என சொன்ன ரேவதி கேட்டார். ஆமாம், திடீர்னு வந்திருக்கிறியே, என்ன விஷயம்? வந்தவ நேராக வீட்டுக்குள்ளார வர வேண்டியது தானே, எதுக்கு மணியை அடிச்சுக்கிட்டு நிற்கிற? நானும் அவரும் தான் வரதாக இருந்தோம். கிளம்பும் பொழுது திடீர்னு PTO ஆஃபீஸில் இருந்து ஃபோன் வந்தது. அதனால் என்னைய போன்னு சொல்லிட்டாரு. அவரோட வந்தா கிளம்புன்னு நச்சரிப்பார். உங்ககிட்ட உட்காந்து 5 நிமிஷம் கூட பேச முடியாது. நீ போயிட்டு வந்துடுன்னு சொன்னதுமே இதுதான் சரின்னு கிளம்பி வந்துட்டேன், உற்சாகமாக சொன்னாள் சகுந்தலா. திடீரென நினைவுக்கு வந்த மாதிரி, எங்கே உன் சேரை காணோம் என கேட்டாள். நீ என்னை பார்க்க வந்தியா இல்லை அவரை பார்க்க வந்தியா? உன்னைத்தான் பார்க்க வந்தேன், எங்கேன்னு கேட்கக்கூடாதா? அவர் பொண்ணை பார்த்துட்டு வரேன்னு மெட்ராஸுக்கு போயிருக்காரு என்றாள். நீயாவது வீட்டில் இருந்தியே, அதுவே போதும் என சொன்ன சகுந்தலா கல்யாண பத்திரிகை எடுத்து கொடுத்தாள். கல்யாண பத்திரிகையை பிரித்து பார்த்ததும் ஆச்சரியப்பட்ட மாதிரி, நம்ம ரம்யாவுக்கா கல்யாணம்? போன வருஷம் தானே B.Ed முடிச்சா, அதுக்குள்ளார எதுக்கு கல்யாணம்? சின்ன பிள்ளை தானே, வேலை கிடைச்ச பிறகு செய்ய வேண்டியதானே? அக்கறையுடன் கேட்டாள். நான் சொன்னேன், கேட்கல. வேலை வர்றப்ப வரட்டும், வர எலெக்ஷனில் ஜெயிக்க முடியுமோ முடியாதோ, பவரில் இருக்கும் பொழுதே கல்யாணத்தை முடிச்சிடணும், அப்பதான் நல்ல கூட்டம் வரும், மரியாதையாகவும் இருக்கும்னு சொல்லிட்டார். நானும் சரி, வேலை முடிஞ்சா சரின்னு சொல்லிட்டேன். பையன் என்ன பண்ணுறார் என்று கேட்ட ரேவதி கல்யாண பத்திரிகையை பிரித்து மாப்பிள்ளை பெயர் போடப்பட்டிருந்த இடத்தை பார்த்தாள். இன்ஜினியரா? நல்ல கம்பெனியில் தான் வேலை பார்க்கிறார். இன்ஜினியருக்கு இன்ஜினியர் பொண்ணு தானே பார்ப்பாங்க என கேட்டாள். முன்ன தாண்டி அப்படி, இப்போ இன்ஜினியர் டாக்டருக்கு படித்தவன் எல்லாம் டீச்சருக்கு படித்த பொண்ணாக இருந்தால் பரவாயில்லைன்னு சொல்லி அலையிறானுவ. சகுந்தலா சிரித்தாள். நான் முன்னாடி வந்தப்ப இருந்ததை விட வீடு ரொம்ப மாறி இருக்குது. வீட்டை ஒரு பார்வை பார்த்தாள். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் மேல் மாடி கட்டினேன், தரையையும் மாற்றிட்டேன், வீட்டை கொஞ்சம் ஆல்டர் செஞ்சிட்டேன். நீ அடிக்கடி வந்தா தானே தெரியும் என கோபித்து கொண்டாள் ரேவதி. அது சரி, பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க என கேட்டாள் சகுந்தலா. பையன்தான் முன்னாடியே வேலைக்கு போயிட்டான், உனக்கு தெரியுமே. பொண்ணு இப்போதான் வேலைக்கு போனா, 6 மாதம் இருக்கும்.
இருவரும் மாறி மாறி தங்களுடைய கல்லூரி காலத்தை பற்றி பேசிக்கொண்டார்கள். நேரம் பற்றிய கவனம் இருவரிடமும் இல்லை. ஏதோ நினைவுக்கு வந்தவள் மாதிரி, நான் கிளம்பட்டுமா என சகுந்தலா கேட்டாள். அதுக்குள்ளார என்ன அவசரம்? நேரம் ஆயிருச்சுடி. ஒரு நேரமும் ஆகலை. புருஷன் பிள்ளைன்னு இல்லாம இன்னைக்குத்தான் அதிசயமா 2 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளார போறாளாம் என கேட்டாள் ரேவதி. பிரசிடங்கிற திமிர்ல பேசுறியா சகுந்தலா மேடம் என கேட்டாள். ஆமாம், வெறும் பிரசிடெண்ட் தான். ஆனால் எப்பவும் போல சோறு தான் ஆக்குறேன், துணிதான் துவைக்கிறேன், வீட்டு வேலை தான் செய்கிறேன். சகுந்தலா சிரிக்க முயன்றாள். சகுந்தலாவின் முகம் வாடிப்போனதை பார்த்த ரேவதி கேட்டாள். என்னாச்சு? அதுக்குள்ள இவ்வளவு சலிப்பா சொல்றியே? பிரசிடென்ட் தான். 9 வருஷம் முடிஞ்சு போச்சுடி. பிடிஓ ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ்னு இதுவரை நான் எங்கேயும் போனதில்லை. அவர்தான் போவார் வருவார். என்னடி சொல்ற சகுந்தலா? ஆச்சரியமாக கேட்டாள் ரேவதி. நிஜம்தான், நான் என்ன பொய்யா சொல்றேன்? இந்த 9 வருட பிரசிடென்ட் வாழ்க்கையில் நாட்காலியில் நான் உட்கார்ந்தது கூட இல்லை என மறுபடியும் சிரித்தாள் சகுந்தலா. அதில் அவளுக்கு மகிழ்ச்சியும் இல்லை, வருத்தமும் இல்லை, ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ரேவதிக்கோ சகுந்தலா சொல்வதை நம்ப முடியவில்லை. நீ என்னதான் செய்வ என கிண்டலாக கேட்டாள். நாமினேஷன் கொடுக்கும் பொழுது கூட போவேன், அப்புறம் கவுண்டிங்க்கு போவேன். சகுந்தலா வாய்விட்டு சிரித்தாள். நீ ஒன்றும் கேட்க மாட்டியா? நான் என்னடி கேட்கறது? அவர்தான் 24 மணி நேரமும் அலைகிறார், பணத்தை புரட்டுறார், ஊர் ஆளுங்களை எல்லாம் சரி கட்டுறார், பிராந்தி வாங்கி தரார். என்னால் இதெல்லாம் செய்ய முடியுமா? லேசாக சிரித்த சகுந்தலா திடீரென உற்சாகமாகி, ஊர் சனங்க திட்டுறதையும் வாங்கிக் கொள்வார், எதற்கும் சங்கடப்பட மாட்டார் என சொன்னாள். மறுபடியும் சிரித்தாள். கஷ்டம்தான் என சொன்ன ரேவதி எழுந்து போய் ஃப்ரிட்ஜை திறந்து சாக்லேட் டப்பாவை எடுத்து வந்து கொடுத்தாள். ஒரு சாக்லேட்டை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு மீண்டும் சகுந்தலா நான் கிளம்பட்டுமா என கேட்டாள். அதெல்லாம் முடியாது, இன்னொரு சாக்லேட் எடுத்துக்கோ. நீ சொல்கிற எதையும் என்னால் நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை என சொன்னாள். ஆமாம், உங்கள் வீட்டுக்காரர் நல்ல ஆளுதானே என்றாள் ரேவதி. எத்தனை வருஷம் கழிச்சு கேட்குறப்பாரு. எலெக்ஷனில் நின்னதிலிருந்து தான் குணம் கெட்டு போய் நிற்கிறார். ஊர் ஆளுங்களுக்கு பிராந்தி வாங்கி கொடுக்குறேன்னு ஆரம்பித்து இப்போ அவரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டார். ரேவதியோ சமையலறைக்கு போனாள். வீட்டை சுற்றி பார்த்த சகுந்தலா மாடுலர் கிச்சன் பிரமாதமாக இருப்பதை பார்த்து சமையலறைக்கு எவ்வளவு செலவு செய்தாய் என கேட்க தோன்றியது. ஆனால் தவறாக நினைத்து கொள்வாள் என்பதால் எதுவும் கேட்காமல் ரேவதிக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டு, உங்க சார் எப்படி இருக்கார், எப்போ வருவார் என கேட்டாள். நல்லாத்தான் இருக்கார் என அழுத்தம் திருத்தமாக சொன்னாள். எதுக்கு இழுத்தாப்புல பேசுற? எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்த ரேவதியை பார்த்த சகுந்தலா, என்ன திடீர்னு டல் ஆயிட்ட? ரேவதியோ வாயை திறக்கவே இல்லை. சகுந்தலா கேட்டாள். நீ சந்தோஷமாத்தான் இருக்கியாடி என கேட்டாள். நான் முதல்ல வேலைக்கு போனப்ப எல்லாம் சேர்த்து 910 ரூபாய் தாண்டி சம்பளம். இப்போ 64,000 வாங்கிக்கிறேன். சகுந்தலாவின் கையை எடுத்து மடியில் வைத்து கொண்டு உடைந்து போன குரலில் சொன்னாள். பணம், நகை, கார், வீடு, புருஷன், பிள்ளைங்க என எல்லாம் இருக்கு. ஆனா எனக்கு சந்தோஷம் மட்டும் தாண்டி இல்லை. ரேவதியின் கைகளில் நீர் திரண்டு நின்றதை பார்த்து பதறிப்போன சகுந்தலா, என்னடி சொல்ற? எதுக்கு கண்ணு கலங்குது என கேட்டாள். ரொம்பவும் தாழ்வான குரலில் சொன்னாள். நம்ம படிக்கிறப்ப எங்க அப்பா மாசத்துக்கே 25 ரூபாய் தான் மணி ஆர்டர் அனுப்புவார். உனக்கே தெரியுமில்ல, அது வாங்குறப்ப எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? அப்படியே மனசு நிறைஞ்சு இருக்கும். ஆனால் இப்போ 64,000 ரூபாய் வாங்குறப்போ இல்லை. ரேவதியின் கண்களில் மீண்டும் நீர் வழிந்தது. சகுந்தலாவை பார்த்தும் பார்க்காமல் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது மாதிரி இருந்தாள். அம்மா அப்பா கூட பிள்ளையா இருக்கோம் பாரு, அதோடு எல்லாம் முடிஞ்சு போகுது. சந்தோஷம், சிரிப்பு, வாழ்க்கை எல்லாம். ரேவதியின் பேச்சும் அழுகையும் சகுந்தலாவை ஆச்சரியப்பட வைத்தன. என்னடி ஆச்சு உனக்கு? காலையில் எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு போச்சு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சுகர் மாத்திரை வாங்க வந்துச்சாம். சிறிது நேரம் அங்கேயே இருந்தார்கள். நீ வாங்கி கொடுக்க வேண்டியது தானே? நான் 64,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன். எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இலவச மாத்திரைக்கு வரிசையில் நிற்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ரேவதியின் கண்களில் நீர் நிறைந்து விட்டன. மறுபடியும் நீ வாங்கி தர வேண்டியது தானேடி. பணத்துக்கு எங்கே போகிறது? என்னடி சொல்கிறேன்? உண்மையைத்தான் சொல்கிறேன். என்கிட்ட ஏது பணம்? என்னுடைய ஏடிஎம் கார்டெல்லாம் அவர்கிட்ட தானே இருக்கு.
மக்களே, இந்த கதை கொஞ்சம் பெருசுங்க. அதனால் 2 பார்ட்டாக பிரித்து அப்லோடு பண்ணலாம்னு முடிவு பண்ணி தான் இப்பொழுது முதல் பார்ட் அப்லோடு பண்ணி இருக்கிறேன். நாளை இரவு மீண்டும் 2வது பார்ட் வரும். கதையை கேளுங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபர் பட்டனை அமுத்தி ஆதரவை கொடுத்துருங்க. நன்றி. நாளை பகுதி 2ல் பார்க்கலாம்.